அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி யூனிட் 3, 4, 5 இன் ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். முதலில் யூனிட் 3இல் ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட் இன் ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் 2 டாபிக்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்று ஆர்எல்சி சீரியஸ், மற்றொன்று ஆர்எல்சி பேரலல். சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்டில் முதலில் நாம் பார்க்க போவது ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட். ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட்டில் கேள்வியில் R இன் மதிப்பு, L இன் மதிப்பு, C இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் அதற்கான சர்க்யூட் டயக்ராமை முதல் வரைய வேண்டும். RLC சீரியஸாக வரைந்து கொள்ள வேண்டும். அதற்கு சீரியஸாக வோல்டேஜ் சோர்ஸை வரைந்து கொள்ள வேண்டும். கேள்வியில் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு, இண்டக்டன்ஸின் மதிப்பு, கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு, ஃப்ரீக்வன்சியின் மதிப்பு, வோல்டேஜின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு ஓமில் கொடுத்திருக்கும், அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இண்டக்டன்ஸின் மதிப்பு ஹென்ரியில் கொடுத்திருந்தால் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். மில்லி ஹென்ரியில் கொடுத்திருந்தால் 10⁻³ சேர்த்துக் கொள்ள வேண்டும் மில்லிக்கு பதிலாக. கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு மைக்ரோவில் கொடுத்திருந்தால் அதற்கு பதிலாக மைக்ரோவுக்கு பதிலாக 10⁻⁻6 சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போது 3வது யூனிட், 4வது யூனிட், 5வது யூனிட் 3 யூனிட்டிலையும் இண்டக்டன்ஸுக்கும் கெப்பாசிட்டன்ஸுக்கும் ஹென்றி ஃபேரடில் கொடுத்திருந்தால் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். மில்லியில் கொடுத்திருந்தால் 10⁻³ மைக்ரோவில் கொடுத்திருந்தால் 10⁻6 சேர்த்துக் கொள்ளுங்கள். முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் 2 π f L. F இன் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், L இன் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து நாம் கண்டுபிடிக்க வேண்டியது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் X is equal to 1/2 π FC. F இன் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், C இன் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இம்பிடன்ஸ் √R² plus XL minus XC பிராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர். R என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், XL கண்டுபிடித்து விட்டாச்சு, XCயும் கண்டுபிடித்து விட்டாச்சு. அடுத்ததாக பவர் ஃபேக்டர் cos π. cos π இன் ஃபார்முலா R/Z. R கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், Z சற்று முன்பு கண்டுபிடித்தோம். அடுத்ததாக கரண்ட் I is equal to V/Z. V கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், Zம் கண்டுபிடித்து விட்டோம். பவர் VI cos π. V கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், I கண்டுபிடித்து விட்டாச்சு, cos πயும் கண்டுபிடித்து விட்டாச்சு. நாம் RLC சீரியஸ் சர்க்யூட் கேட்டால் டயக்ராம் வரைஞ்சி இம்பிடன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இம்பிடன்ஸ், பவர் ஃபேக்டர், கரண்ட், பவர் கண்டுபிடித்து விடுங்கள். அடுத்ததாக RLC பேரலல் சர்க்யூட்டை எடுத்துக்கொள்வோம். இதுதான் நாம் RLC பேரலல் டயக்ராமுக்கான காம்பினேஷன் டயக்ராமுக்கான ப்ராப்ளம் சால்வ் செய்ய போகிறோம். இதில் R இன் மதிப்பு, L இன் மதிப்பு, C இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இம்பிடன்ஸ் ஃபார்மட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். Z1, Z2 என்று கொடுக்கப்பட்டிருக்கும். Z1 இல் பாயும் கரண்டை I1ம், Z2 இல் பாயும் கரண்டை I2 என்று எடுத்துக்கொள்ள போகிறோம். Z1 Z2வும் ஓம் என்ற யூனிட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். Z1 என்பது ஆரும் எல்லும் சீரியஸ் கனெக்ஷன், Z2 என்பது ஆரும் சியும் சீரியஸ் கனெக்ஷன். முதலில் கண்டுபிடிக்க வேண்டியது இம்பிடன்ஸ் Z1 பெருக்கல் Z2 டிவைடட் பை Z1 பிளஸ் Z2. நான் 2 மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், சப்ஸ்டியூட் செய்து விடலாம். வர ஆன்சரை போலார் ஃபார்மாக மாற்றி விடுங்கள். அடுத்ததாக I1ம் I2ம் கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். V/Z1. Vயும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது, Z1ம் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது, Z2வும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் கண்டுபிடித்து விடலாம். கடைசியாக வர ஆன்சரை போலார் ஃபார்மாக மாற்றி எழுதி கொள்ளுங்கள். அடுத்ததாக டோட்டல் கரண்ட் I is equal to V/Z. V என்பது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது, Z என்பது கண்டுபிடித்து விட்டோம். வரும் மதிப்பை போலார் ஃபார்மாக மாற்றி விடுங்கள். ரெக்டாங்குலர் ஃபார்ம்லையும் ஆன்சர் எழுதுங்கள், போலார் ஃபார்ம்லையும் ஆன்சர் எழுதுங்கள். அந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் போலார் ஃபார்மில் மாற்றி எழுதும் ஆன்சர் தான், அதில் உள்ள மேக்னிடியூட் தான் மாடுலஸ் ஆஃப் π, அந்த ஆங்கிள் தான் π. அப்ப பவர் ஃபேக்டர் என்பது cos π. கடைசியாக பவர் கண்டுபிடிக்க போறோம். V பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் π பெருக்கல் cos π. V கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், மாடுலஸ் ஆஃப் சற்று முன் கண்டுபிடித்தோம், cos πயும் கண்டுபிடித்து விட்டோம். அப்ப RLC பேரலல் 3வது யூனிட்டில் கேட்டால் நாம் பண்ண வேண்டியது டயக்ராம் வரைந்து அனைத்தையும் கால்குலேட் செய்ய வேண்டும். அடுத்ததாக யூனிட் 5க்கு போவோம். யூனிட் 5இல் நாம் 3 டாபிக்கள் பார்த்திருக்கோம். ஒன்று பேலன்ஸ் ஸ்டார், பேலன்ஸ் டெல்டா, 2 வாட் மீட்டர் மெத்தட். 3 ஃபேஸ் சர்க்யூட்டில் 3வது யூனிட்டில் சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட், 5வது யூனிட் 3 ஃபேஸ் சர்க்யூட். இங்கே 2 வோல்டேஜ்கள், 2 கரண்ட்கள் இருக்கு வரப்போகிறது. லைன் வோல்டேஜ், ஃபேஸ் வோல்டேஜ், லைன் கரண்ட், ஃபேஸ் கரண்ட். கேள்வியில் ரெசிஸ்ட் ஸ்டார் என்ற வார்த்தை இருக்கின்றதா என்று பாருங்கள். இருந்தால்தான் இந்த மெத்தடில் சால்வ் செய்ய வேண்டும். பேலன்ஸ்டு ஸ்டார் அப்படி என்றால் 3 ஃபேஸ் சர்க்யூட்டில் 3 உள்ள இம்பிடன்ஸின் மதிப்பு சமம் என்று அர்த்தம். நாம் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், ரியாக்டன்ஸின் மதிப்பு X கொடுக்கப்பட்டிருக்கும், கேள்வியில் வோல்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வோல்டேஜை லைன் வோல்டேஜ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது VL என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது Z ஃபேஸ், இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ்.
ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இரண்டின் மதிப்பும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக ஃபேஸ் ஆங்கிள் tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஆர். அடுத்தது பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை. பவர் ஃபேக்டர் கண்டுபிடித்தவுடன் ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்க வேண்டும். V phase is equal to VL by root 3 வோல்டேஜ். அடுத்ததாக ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிக்க வேண்டும். I phase is equal to V phase by Z phase. V phase சற்று முன் கண்டுபிடித்தோம். Z phase ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடித்து விட்டோம். அடுத்ததாக லைன் கரண்ட். இதுதான் ஸ்டாரின் மெயின் ஈக்குவேஷன். லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சமமாக இருக்கும். இதுதான் ஸ்டாரின் கண்டிஷன். மறந்து விடாதீர்கள். பேலன்ஸ்டு ஸ்டார் என்றால் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சமமாக இருக்கும். அடுத்ததாக ரியல் பவர் √3 VL IL cos π நாம் கண்டுபிடித்தலாம் வாட்ஸ். இது பேலன்ஸ்டு ஸ்டார். பேலன்ஸ்டு ஸ்டார் என்றாலே லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சமமாக இருக்கும். அடுத்ததாக கேள்வியில் டெல்டா என்ற வார்த்தை கொடுத்திருந்தால் நாம் இந்த மெத்தடில் சால்வ் செய்ய போகிறோம். பேலன்ஸ்டு என்றால் நாம் வரைய போகும் டெல்டா டயக்ராமில் மூணு லைனோட இம்பிடன்ஸும் சமமாக இருக்கும். அதுதான் பேலன்ஸ்டு டெல்டா. நான் பேசிக் அப்புறம் நடத்துகிறேன். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் ஆர் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். ரியாக்டன்ஸ் எக்ஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுத்திருக்கும் வோல்டேஜை லைன் வோல்டேஜ் என்று எடுத்துக்கொள்ள போகிறோம். VL என்று எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்ப கேள்வியில் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் ரெண்டும் ஓமில் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இசட் ஃபேஸ் இம்பிடன்ஸ் பெர் ஃபேஸ் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது இசட் ஃபேஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். பையின் மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க வேண்டும். tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஆர். எக்ஸும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும், ஆரும் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக பவர் ஃபேக்டர் என்பது காஸ் பை. பை என்பது சற்று முன் கண்டுபிடித்தோம். அதை சால்வ் செய்தால் பவர் ஃபேக்டர் கிடைக்கும். அடுத்ததாக ஃபேஸ் வோல்டேஜ். பேலன்ஸ்டு டெல்டா என்றால் ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் சமமாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஸ்டாரில் லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சமமாக இருந்தது. டெல்டாவில் ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் சமமாக இருக்கும். இங்கே மீது அனைத்து ஃபார்முலாவும் ஸ்டாருக்கும் டெல்டாவுக்கும் ஒரே ஃபார்முலா தான். இரண்டு ஃபார்முலா தான் வித்தியாசப்பட போகிறது. ஒன்று ஃபேஸ் வோல்டேஜ்க்கும் லைன் கரண்ட்டுக்கும் உள்ள ஃபார்முலா தான் வித்தியாசப்பட போகிறது. மீது அனைத்தும் இரண்டுக்கும் சமம் தான். அதே பவர், அதே இம்பிடன்ஸ், அதே பவர் ஃபேக்டர், அனைத்து ஃபார்முலாவும் நமக்கு அதே ஃபார்முலா தான். கடைசியாக நாம் இந்த யூனிட்டில் பார்க்க போகுது 2 வாட்மீட்டர் மெத்தட். 2 வாட்மீட்டர் மெத்தடில் கேள்வியில் வாட்மீட்டர் 1 ரீடிங்கும் வாட்மீட்டர் 2 2 வாட்மீட்டர் ரீடிங் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் எதை வேண்டாலும் வாட்மீட்டர் 1 எடுத்துக்கொள்ளலாம், எதை வேண்டாலும் வாட்மீட்டர் 2 எடுத்துக்கொள்ளலாம். முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இன்புட் பவர் W1 பிளஸ் W2. அடுத்ததாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஃபேஸ் ஆங்கிள் tan inverse ஆஃப் √3 பெருக்கல் W2 வித்தியாசம் W1 மறந்து விடாதீர்கள். டிவைடட் பை W1 பிளஸ் W2 or W2 பிளஸ் W1. கடைசியாக பவர் ஃபேக்டர் காஸ் பை. 2 வாட்மீட்டர் மெத்தடில் நாம் இதை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த யூனிட்டில் நாம் 3 டாபிக்கள் பார்த்திருக்கிறோம். பேலன்ஸ்டு ஸ்டார், பேலன்ஸ்டு டெல்டா, 2 வாட்மீட்டர் மெத்தட். அடுத்ததாக 4வது யூனிட்டுக்கு வருவோம். ரெசனன்ட் கண்டிஷன். இதில் 2 மெயின் டாபிக். ஒன்று RLC சீரியஸ் சர்க்யூட், மற்றொன்று RLC parallel சர்க்யூட். RLC சீரியஸில் 2 மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் செய்திருக்கிறோம். ஒன்று கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் ப்ராப்ளம், மற்றொன்று ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் ப்ராப்ளம். கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் ப்ராப்ளத்தில் ஃப்ரீக்வன்சியின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளத்தில் ஃப்ரீக்வன்சி மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்காது. முதலில் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் ப்ராப்ளத்தை எடுத்துக்கொள்வோம். RLC சீரியஸில் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், இண்டக்டன்ஸின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், ஃப்ரீக்வன்சியின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், வோல்டேஜின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் முதலில் டயக்ராம் வரைய வேண்டும். RLC சீரியஸாக என்ன கண்டுபிடிக்க போறோம்? கெப்பாசிட்டன்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். இதை தவிர நமக்கு குவாலிட்டி ஃபேக்டர் கேட்கலாம். குவாலிட்டி ஃபேக்டர் யூனிட் கிடையாது, மறந்து விடாதீர்கள். இதை தவிர நமக்கு கரண்ட் அட் ரெசனன்ஸ் கேட்கலாம். 3வது யூனிட்டில் வெறும் கரண்ட். இங்கே கரண்ட் அட் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னா என்ன? எக்ஸ்எல்லின் மதிப்பும் எக்ஸின் மதிப்பும் சமமாக இருக்கும். அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸின் மதிப்பும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸின் மதிப்பும் சமமாக இருக்கும். அப்ப ஏதாவது ஒன்று கண்டுபிடித்தால் மற்றொன்று நம்ம எழுதி கொள்ளலாம். ஆனால் 3வது யூனிட்டில் ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் வித்தியாசம். ரெசனன்ட் கண்டிஷனில் எல்லின் மதிப்பும் சியின் மதிப்பும் சமமாக இருக்காது. எக்ஸ்எல்லின் மதிப்பும் எக்ஸின் மதிப்பும் தான் சமமாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் தான் சமமாக இருக்கும். அப்ப எக்ஸ்எல் கண்டுபிடித்து விட்டாச்சு. அதே ஃபார்முலா தான் 3வது யூனிட்ல பார்த்த அதே ஃபார்முலா தான் 2πfl. 5வது யூனிட்ல பார்த்த அதே ஃபார்முலா தான். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா ஒரே ஃபார்முலா தான் 2πfl. கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடித்துட்டாச்சு. குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடித்திடலாம். கரண்ட் அட் ரெசனன்ஸ் கண்டுபிடிச்சலாம். இதை தவிர வோல்டேஜ் இண்டக்டன்ஸ் கேட்கலாம், விசி கேட்கலாம், வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ் கேட்கலாம். அனைத்தும் நம்ம சால்வ் செய்தாச்சு. மறந்து விடாதீர்கள்.
ரெசனன்ஸ் என்றால் XL இன் மதிப்பும் XC இன் மதிப்பும் சமமாக இருக்கும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் சமமாக இருக்கும். அடுத்ததாக RLC சீரிஸில் இரண்டாவது மெத்தட் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். இரண்டாவது மெத்தட் ப்ராப்ளத்தில் என்ன? R இன் மதிப்பு, L இன் மதிப்பு, C இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஃப்ரீக்வன்சியின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்காது. அதற்கு பதிலாக நாம் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க சொல்வார்கள். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்வார்கள், குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்வார்கள், பேண்ட்வித், ஆஃப் ஆர் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, கரண்ட் அட் ரெசனன்ஸ் இவை அனைத்தும் கண்டுபிடிக்க சொல்லலாம். கேள்வியில் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இண்டக்டன்ஸ் மதிப்பு ஹென்றியில் கொடுத்தால் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். கெப்பாசிட்டன்ஸ் மதிப்பு ஃபேரடில் கொடுத்திருந்தால் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். சப்போஸ் இண்டக்டன்ஸின் மதிப்பு மில்லி ஹென்றியில் கொடுத்திருந்தால் மில்லிக்கு பதிலாக 10⁻³ சேர்த்துக் கொள்ளுங்கள். கெப்பாசிட்டன்ஸின் மதிப்பு மைக்ரோவில் கொடுத்திருந்தால் அதற்கு பதிலாக 10⁻⁶ சேர்த்துக் கொள்ளுங்கள். வோல்டேஜின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே ஃப்ரீக்வன்சி மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்காது. நாம் தான் கண்டுபிடிக்க போறோம் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ரெசனன்ஸ் என்பது XL இன் மதிப்பும் XC இன் மதிப்பும் சமமாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். XL is equal to XC. குவாலிட்டி ஃபேக்டர், பேண்ட்வித், குவாலிட்டி ஃபேக்டருக்கு யூனிட் கிடையாது. பேண்ட்வித்னாலே ஃப்ரீக்வன்சி தான். அப்ப அதுக்கு யூனிட் ஹெர்ட்ஸ். அடுத்து ஆஃப் ஆர் ஃப்ரீக்வன்சி F1 அண்ட் F2 இரண்டு கண்டுபிடிக்க போகிறோம். இரண்டோட யூனிட்டும் ஹெர்ட்ஸ் தான். கடைசியாக கரண்ட் அட் ரெசனன்ஸ் ஆம்ப்ஸ். I is equal to V/R. மூன்றாவது யூனிட்டுக்கும் நாலாவது யூனிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அங்க I is equal to V/Z. இங்க I is equal to V/R. ஏன்னா ரெசனன்ட் கண்டிஷன்ல XL யும் XC யும் சமமாக இருப்பதால் அது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு R மட்டும் தான் கிடைக்கும். அதனால் மூன்றாவது யூனிட்டில் கரண்ட் I is equal to V/Z. இங்க I is equal to V/R. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடித்து விடுங்கள். அடுத்ததாக குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடித்து விடுங்கள். அடுத்ததாக பேண்ட்வித் R/2πL. மறந்துடாதீங்க, பை என்பது 3.14. அப்பர் ஆஃபர் ஃப்ரீக்வன்சி, லோயர் ஆஃபர் ஃப்ரீக்வன்சி இரண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். எடையில் மைனஸ் பிளஸ் தான் மாறப்போகிறது. F1 என்பது FR மைனஸ் R/4πL, F2 என்பது FR பிளஸ் R/4πL. கடைசியாக கரண்ட் அட் ரெசனன்ஸ் கண்டுபிடிங்கள். I is equal to V/R. கரண்ட் அட் ரெசனன்ஸ்க்கு V/R. நாலாவது யூனிட் ரெசனன்ஸ்னாலே கரண்ட் என்பது V/R. மறந்து விடாதீர்கள். XL இன் மதிப்பு XC இன் மதிப்பு சமமாக இருக்கும். கேள்வி கொடுத்தால் RLC சீரியஸ் கேட்டிருந்தால் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொன்னால் இந்த மெத்தடில் சால்வ் செய்யுங்கள். கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் போன மெத்தடில் சால்வ் செய்யுங்கள். டயக்ராம் வரைந்து விடுங்கள். கேள்வி கேட்டால் உடனே டயக்ராம் வரைந்துவிடும். கடைசி டாபிக் நான்காவது யூனிட்டில் RLC parallel circuit at resonance condition. இதுதான் இந்த காம்பினேஷன் டயக்ராத்துக்கு தான் நாம் ப்ராப்ளம் சால்வ் செய்ய போகிறோம். மூன்றாவது யூனிட்லையும் RLC parallel பார்த்தோம். அந்த காம்பினேஷன் டயக்ராம் வேற. இந்த காம்பினேஷன் டயக்ராத்துக்கு தான் நாம் RLC parallel சர்க்யூட்டுக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? டைனமிக் ரெசனன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போறோம். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. கேள்வியில் R இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், L இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், C இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், வோல்டேஜின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது டைனமிக் ரெசிஸ்டன்ஸும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக மொத்தம் நாம் இந்த யூனிட்டில் 3 டாபிக்கள்: RLC சீரியஸ், கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் ப்ராப்ளம்; RLC சீரியஸ், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் ப்ராப்ளம்; RLC parallel, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க ப்ராப்ளம். ரெசனன்ஸ் என்றாலே XL இன் மதிப்பும் XC மதிப்பும் சமமாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். XL is equal to XC. ரெண்டும் ஓம். ரியாக்டிவ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் கெப்பாசிட்டன்ஸும். நமக்கு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போயிடும். RD L/CR. அடுத்ததாக ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போயிடும். நாம் 3 யூனிட் ப்ராப்ளம் பார்த்திருக்கிறோம். 5வது யூனிட்டில் 3 டாபிக்: பேலன்ஸ் ஸ்டார், பேலன்ஸ் டெல்டா, 2 வாட்மீட்டர் மெத்தட். 3வது யூனிட்டில் RLC சீரியஸ், RLC parallel. 4வது யூனிட்டில் RLC சீரியஸில் 2 மெத்தட்: கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் ஒரு ப்ராப்ளம், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் மற்றொரு ப்ராப்ளம். அடுத்ததாக RLC parallel, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் ப்ராப்ளம். நாம் 3 யூனிட்டில் முக்கியமான மெத்தட் அனைத்தும் சால்வ் செய்து விட்டாச்சு. அடுத்ததாக நாம் முதல் யூனிட்டை சால்வ் செய்ய போகிறோம். நன்றி.